அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி வந்திருக்கிறாங்க. தயவு செய்து வெளியில போயிருங்க. எங்க அண்ணன் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். எது பேசுறதா இருந்தாலும் எங்க அண்ணன்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க ரத்னா. நான் எங்க பொருளை எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. உங்க பொருளா என்ன எடுத்துட்டு போக வந்திருக்கீங்க? உங்க பொருள் என்னன்னு கேக்குறாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அதான் என்னோட பொருளை நான் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். நீ தான் வேணும் அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்லையா பாண்டி வந்த வேலையை மட்டும் பார்க்கலான்டாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இது வைகுண்ட வீடு தான். ஆனால் அது பரம்பரை சொத்து. வேற வழி இல்லாமல் இவன் கைக்கு வந்துருச்சு. உங்கள் அம்மா பிறந்த வீடு இது இப்போ எங்கள் கைக்கு வந்துருச்சுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்போ இது நம்ம ஊருன்னு சொல்லுப்பாங்கிறாங்க முத்துப்பாண்டி. இந்த பக்கமா காணி அப்போ சீக்கிரமா அப்பாங்கிறாங்க. வைகுண்டம் அவசரமாக வராங்க. பட்ட பகல்லையே ஆக்கிரமணம் ஆரம்பிச்சிட்டிங்களா? என் வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை சவுந்தரம்? வெறும் பையில பெத்தவனே நான் கேட்க வேண்டிய கேள்வி, என் வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏதோ உன்னோடோடுன்னு சொன்னேன், வாயவே கிழிச்சுட்டுருவேன் பார்த்துக்கோங்கிறாங்க வைகுண்டம். இது என்ன நீ கட்டின ஊடா? பூர்வீக சொத்து புறம்போக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. அந்த பத்திரத்தை கூடன்னு சவுந்தரபாண்டி வாங்கி அந்த பத்திரத்தை விரிச்சு காட்டுறாங்க. இது யார் வீட்டு பத்திரம்? உங்களோட வீட்டு பத்திரம் தானே? வட்டியெல்லாம் தாண்டி நாள் கடந்து போச்சு. அதனால இந்த வீடு இப்போ எனக்கு சொந்தமாகி போச்சு. இனிமே இது எங்க வீடு. வீட்டில் எவனும் இருக்கப்படாது. எல்லாரும் மரியாதை வெளியில போயிருங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டியும். இது என் வீட்டு பத்திரம். இது எப்படி இல்லை உங்ககிட்ட வந்ததுன்னு கேட்குறாங்க வைகுண்டம். அடமான யார் வச்சா யார்கிட்ட வச்சான்னு நீ போய் கேளு போ. பாரு 2 நிமிஷம் டைம் தரேன். நல்லபடியே எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. இல்லை நாங்கள் இதுக்குள்ள வெளியில் போகணும். வேர்வையும் சிந்து பைசாவா சேர்த்து வச்சு கட்டின வீடுல இது எங்க வீடு. மரியாதையை வெளியே போங்கிறாங்க வைகுண்டம். அந்த நியாயமெல்லாம் வேண்டாம். மரியாதையை நீ வெளியில போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. உங்ககிட்ட என்ன வெட்டி பேச்சு? உனக்கு கொடுத்த 2 நிமிஷமும் முடிஞ்சு போச்சு. ஏலே என்ன வந்து வேடிக்கை வைக்க வந்தீங்க? இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரவுடிங்களும் எல்லா பொருள்களையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. ரத்னா வீரா கனி எல்லாரும் பறக்குறாங்க. வைகுண்டத்துக்கு கோவமும் ஆத்திரமும் தாங்க முடியாம போய் ஈட்டி எடுத்துட்டு வந்து சவுந்தரபாண்டிய கிட்ட ஓடி வராங்க. முத்துப்பாண்டி தடுத்து நிறுத்து வைகுண்டத்தை ஒரே ஒரு தள்ளி விட்டுறாங்க. வைகுண்டமும் கீழே விழுந்துடுறாங்க. இல்லைங்க 3 பேரும் பறந்து அடிச்சுக்கிட்டு வைகுண்டத்தை தூக்கி விடுறாங்க. ஏலே இவனை தூக்கி வெளியில போடுங்களா, இவங்க எல்லாரும் பொறத்தாண்டி ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. ரவுடிகளும் வைகுண்டத்தை இழுத்துக்கிட்டே போறாங்க. அப்ப பின்னாடியே ரத்னம் கனி வீரா 3 பேரும் அழுதுகிட்டே பின்னாடி போறாங்க. வீட்டை விட்டு வெளியே பொருள்களையும் தூக்கி போட்டு ஆளுகளையும் வெளியே விரட்டிட்டாங்க சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டியும். இதுக்கு மேல வீட்டுக்குள்ள என்ன இருந்தாலும் இனிமே அது எனக்கு தான் சொந்தம். ஏலே பாண்டி வீட்டை இழுத்து பூட்டலங்கிறாங்க. முத்துப்பாண்டியும் போய் கதவை இழுத்து பூட்டிட்டு வந்துடுறாங்க. முத்துப்பாண்டி சாவியை கொண்டாந்து சவுந்தரபாண்டி கையில கொடுக்குறாங்க. அந்த சாவியை ஆட்டிக்கிட்டே பேசுறாங்க. என்ன வெறும் பையில பள்ளிக்கூடத்தை வாங்கிட்டா உன் மவன் என்ன பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டியா? இந்த சவுந்தரபாண்டி என்ன சிம்ப பயல நினைச்சுக்கிட்டியா? இப்ப என்னாச்சு பாத்தியா? பிள்ளைங்களோட குடியிருக்க வீடு இல்லாம நடு தெருவில் உட்காந்துருக்குற சவுந்தரபாண்டி கிட்ட மோதுனா இதுதான் கதி. மவங்கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லி வைங்கிறாங்க. ஏய் இந்த விஷயம் மட்டும் என் மவனுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மாவே விட மாட்டேங்கிறாங்க வைகுண்டம். என்ன உன் மவன் வந்து கிழிச்சிருவானா? இந்த பத்திரம் என் கையில் தான் இருக்குது. இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இது என்னோட வீடு. இது வெறும் ஆரம்பம் தான். இப்போ தெருவில் பிள்ளைகளோட நிற்க வச்சிருக்கிறேன். அடுத்தது தெருவாக பிள்ளைகளோட பிச்சை எடுக்க வைக்க போகிறேன். உசுறு பொழைக்கணும்னா பேசாமல் ஊரை விட்டு ஓடிடு. அதுதான் உனக்கு நல்லது. நீ பெற்று வச்சிருக்கிற உன்னோட பிள்ளைகளுக்கு நல்லது. பாண்டி வாழை போலன்னு சொல்லி சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி போகிறாங்க. வைகுண்டம் ஆத்திரம் கோபம் தாங்க முடியாமல் சாபமிடுறாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், மண்ணோட மண்ணா போயிடுவேங்கிறாங்க. ஏய் மண்ணுங்கிறியே, இந்த மண்ணை தாண்ட நீ திங்க போகிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பரணியும் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு பக்குவமாக எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அம்மா காசுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சண்முகம். பரணி சண்முகத்தை விசில் அடிச்சு கூப்பிட்றாங்க. என்னல விசில் அடிக்கிறேன்னு கிட்ட போகிறாங்க. இல்லை என்ன விசில் அடிக்கிற? பொம்பளை பிள்ளைங்களாம் விசில் அடிக்கலாமான்னு கேட்குறாங்க. சைட்டே அடிக்கலாம், விசில் அடித்தா தப்பா என்னங்கிறாங்க. பரணி நீ ஏன் இன்னும் இங்கே வந்திருக்க? நான் போய் எங்கள் அப்பாவை வெட்டிடுவேன்னு உனக்கு பயமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, மனசு ஏனோ சரியில்லை, அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குங்கிறாங்க சண்முகம். எனக்கு புரிஞ்சு போச்சு, உன்னோட மனசு காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குமே, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல் தோணுமே. மறுபடியும் பரணி சண்முகத்தை பார்த்து விசில் அடிக்கிறாங்க. ஏன்ல நீ ஒரு டாக்டர், இது ஒரு கிளினிக், என்னடானா ரவுடி புள்ள மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? டாக்டர் மாதிரினா ஊசி மட்டும் தான் போடணும், ஊசி போட்டுட்டுமாங்கிறாங்க. ஆமாமா நீ செஞ்சாலும் செய்வேன், நான் கிளம்புறேங்கிறாங்க சண்முகம். வைகுண்டம் அறக்க பறக்க அழுதுகிட்டு ஓடி வராங்க. எப்போ என்னாச்சுப்பா அப்படின்னு பதறாங்க சண்முகமும் பரணியும். சாமான ஜெட்டெல்லாம் தூக்கி வெளியில போட்டு பிள்ளைங்களை எல்லாம் நடு தெருவில் நிறுத்திட்டு போயிட்டானுங்கன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டை அவன் வீடுன்னு சொல்லி இழுத்து பூட்டிட்டு சாமான ஜட்டையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு இழுத்து பூட்டிட்டு போயிட்டான் அந்த சவுந்தரபாண்டின்னு சொல்றாங்க. எப்போ என்னப்பா சொல்ற? அது நம்ம வீடு, என்ன நடந்தது அதை சொல்லுன்னு கேட்குறாங்க சண்முகம். நான் கொல்லையில அந்த பக்கமா இருந்துகிட்டு இருந்தப்பா, சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டியும் வீட்டுக்குள்ள வந்து ரகலை பண்ணி எல்லா பொருளையும் வெளியில தூக்கி போட்டு எண்ணெயும் அடிச்சு போட்டுட்டு வெளியே தரன்னு இழுத்து பூட்டிட்டு போயிட்டானுங்கன்னு சொல்றாங்க. சண்முகத்துக்கும் பரணிக்கும் இதை கேட்டுதான் அப்படியே ரத்தம் கொட்டிக்குது. சண்முகம் சொல்றாங்க, ஏலே உங்க அப்பனை வெட்டணும்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு உங்க அப்பனை வெட்டுறக்கு நேரம் வந்துருச்சுலங்கிறாங்க. எப்பா சண்முகம், அவனோட சவகாசமே வேண்டாம்ப்பா, எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் உழைச்சி கஞ்சி குடிச்சுக்கலாம்ப்பாங்கிறாங்க வைகுண்டம். எப்போ நாம் எதுக்கு வெளியில் போகணும்? தங்கச்சி எல்லாம் என்ன பண்ணுறாளுங்க, எங்கே இருக்காளுங்கன்னு கேட்குறாங்க சண்முகம். அவெல்லாம் வெளியில தான் நிற்கிறாளுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ அவளுகளெல்லாம் தனியாவா விட்டுட்டு வந்தீங்க? சரி வாங்க அங்கே போய் பேசிக்கலான்னு பரணி சண்முகம் எல்லாரும் அங்கே போகிறாங்க. பரணியும் வரும்போது ஆக்ரோஷமாக வர்றாங்க. இங்கே வந்து பார்த்தா அப்படியே அனலா பத்திக்கிட்டு எரியுது சண்முகத்துக்கு. பாத்தியா சண்முகம், உள்ள இருந்த பொருள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு பத்திரத்தை காட்டி இது என்னோட வீடுன்ட்டு போகிறான்ப்பா. எங்கள் வீடுன்னு சொன்னாலும் என்னை இழுத்து வெளியில் விட்டுட்டு கதவை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான்.
கேட்குறானே. மாமா பத்திரம் எப்படி அவர்கிட்ட போச்சுன்னு கேட்குறாங்க பரணி. அதை கேட்டதுக்கு தான் நீ யார்கிட்ட கொடுத்தியோ அங்கே போய் கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டானே. இல்லை சண்முகம், அந்த மாடசாமி கிட்ட தானே பத்திரத்தை கொடுத்தேன். நான் பாரு இப்போ வயசு பிள்ளைங்களோட நடு தெருவில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க வைகுண்டம். அப்போ அந்த பத்திரம் அங்கே எப்படி போச்சுன்னு தான் எனக்கும் தெரியலைங்கிறாங்க சண்முகம். சண்முகம், இது சரிப்பட்டு வராது. முதல்ல கதவை உடச்சு பொருள் எல்லாம் தூக்கி உள்ள வை. பிள்ளைங்க எல்லாம் வெளியில் நிற்கிறாங்கல்ல, எல்லாரும் உள்ள போட்டுங்கிறாங்க. கூட பிள்ளைங்களுக்கு சங்கடமா இருக்குமில்ல சண்முகங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. அந்த ஆள் வீட்டுக்கு வந்து அத்தை மீறிட்டு போறான். இங்க அத்தனை பேரையும் தெருவில் நிற்க வச்சுட்டு போயிருக்கான்னு இதுக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும். இப்போ அந்த ஆளை போய் நீ வெட்டுறியா இல்லை நான் வெட்டுட்டுமான்னு கேட்குறா வீரா. அடியே வீரா, நீ வேற ஏண்டி நீ உசுர வாங்குற? இங்க பாரு, இந்த ஆளு நம்மளை நிம்மதியாவே வாழ விட மாட்டாருன்னு பேசாம இங்க இருந்து நம்ம வெளியூருக்கு போய் அங்க போய் நிம்மதியா வாழலான்னு அப்படின்னு சொல்றாங்க ரத்னா. அண்ணா சொன்னா கேளுனே, இந்த ஊரே நமக்கு வேண்டாம், போயிடலான்னு அப்படிங்கிறாங்க. ஏலே ரத்னம், நாம எதுக்குல ஊர் விட்டு போகணும்? பொம்பளை பிள்ளைனா வாக்குப்பட்டு போகணும், ஆம்பளை பிள்ளைனா உயிர் விட்டு போகணும். இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஊர் விட்டு போனோம்னா நம்மளுக்கு தான் அசிங்கம்ங்கிறாங்க சண்முகம். சண்முகம், கொஞ்சம் கோபப்படாம பேசுங்கிறாங்க வைகுண்டம். முடியாதுப்பா, நாம என்ன தப்பு பண்ணணும்? இந்த பண்ணாடிகளுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஊர் விட்டு போகணுமா? அதுக்கு நான் அவங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கே போயிருவேன். ஆமா, அந்த ஆளுக்கு போய் ஏன் இப்படி பயப்படுறீங்க? அந்த ஆள் என்ன செஞ்சு கிழிச்சிடுவான். சண்முகத்துக்கூட கூட வந்த ஒரு அண்ணா சொல்றாங்க, இல்லை சண்முகம், பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வர வேண்டாம், வா நாம போய் அந்த ஆளை வெளியே தூக்கிட்டு வந்து போட்டு 4 மிதி மிதிக்கலாங்கிறாங்க. எனக்கு வார ஆதரத்துக்கு அந்த சவுந்தர பாண்டிய மண்டையவே உடன்னு உடைக்கணுங்கிறாங்க அவரு. கொஞ்சம் இருங்க, இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம நிதானமா யோசிக்கணும். தயவு செய்து எல்லாரும் உணர்ச்சி வசப்படாம இருங்கிறாங்க பரணி. பரணி, நீ எதுவும் பேசாதீங்கிறாங்க. டே, பேசாம இருக்க முடியாது. உனக்கு முன்னாடி அந்த ஆளை நான் தாண்டா வெட்டுவேன். அதுக்கான தைரியம் எங்கிட்ட இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நியாயத்தை முதல்ல நம்ம நிரூபிக்கணும். நான் கேட்கறதுக்கு நீ முதல்ல சொல்லு. நீ மாடசாமி கிட்ட தானே பத்திரத்தை கொடுத்த, எங்க அப்பா கிட்ட எப்படி போச்சுன்னு கேட்கறாங்க பரணி. சண்முகம், கோவப்படாத, கொஞ்சம் நிதானமா பேசு. இப்ப நம்ம தெருவுக்கு வந்துட்டோம். அந்த ஆளை வச்சாதான் நம்ம இப்ப வீட்டுக்குள்ள போகும். சாமர்த்தியம், அதான் புத்திசாலிதானம். ஏத்தா, பத்திரம் மாதிரி இப்ப அவங்க கையில இருக்குங்கிறாங்க வைகுண்டம். அதுதான் எப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர முடியும். இது அருவாளை வச்சு முடிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, அறிவால வச்சு முடிக்க வேண்டிய விஷயம். இதை நான் முடிச்சு காட்டுறேன், நீங்க கவலை இல்லாம இருங்கிறாங்க. நீ அப்படி செஞ்சீனா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க வைகுண்டம். சண்முகம், நீ வா, வட்டிக்கார மாடசாமி கிட்ட போய் முதல்ல விசாரிப்போம், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாங்கிறாங்க. ரத்னா, நீங்க யாரும் பயப்படாதீங்க. வீடு நம்மளுது. வெளியில இருந்தா என்ன, உள்ள இருந்தா என்ன, திண்ணை நம்மளுது. எல்லாரும் திண்ணையில உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன்ட்டு போறாங்க பரணி. அதுக்கு முன்னாடி உங்க ஒப்பனை போய் உதைக்கணும்னு சொல்றாங்க சண்முகம். எங்க அப்பனை உதைக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் மாடசாமியை அவனை நம்பித்தானே நீ பத்திரத்தை கொண்டு கொடுத்த. சண்முகத்துக்கு அப்படியே ஜிவ்வுன்னு கோவம் வருது. இன்னைக்கு மாடசாமியை வெளுக்கிற வெளுப்புல அவன் இன்னைக்கு உசுறு என் கையிலின்ட்டு போறாங்க. சண்முகம், கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு போங்கிறாங்க வைகுண்டம். நீ பிள்ளைகளை பார்த்துக்கப்பா, நான் வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. மாடசாமி வெள்ளையும் சொல்லியுமா ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் போனதும் அப்படியே கலோர்னு ஒரு உதவ கொடுக்குறாங்க. பறந்து அடிச்சுக்கிட்டு விழுகிறாரு. இந்த ப்ராடு பையில, உங்ககிட்ட நாங்கள் எவ்வளோடா பணம் வாங்கணும்னு கேட்குறாங்க பரணி. இந்த பாருமா, நீ பெரிய மனுஷன் பொண்ணுங்கிறதுனால நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலை, இதே இடத்துல செத்துடுவேன்னு சொல்கிறாங்க பரணி. என்னோட இடத்துலயே வந்து 2 பேரும் ரவுடித்தனம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க மாடசாமி. சண்முகம், இது பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்காக, அது போட்டு தாக்குங்கிறாங்க. அதே மாதிரி சண்முகமும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டா எல்லாரும் எங்கடா போனீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு மாடசாமி. ஓங்கி குத்துனா நெஞ்ச உடஞ்சு போயிடும். அவனையெல்லாம் ரவுடிகன்னு என்னை வச்சுட்டு இருக்கிறியாடா? அவனையெல்லாம் ஒரு மிரட்டுக்கு கூட தாக்கு பிடிக்க மாட்டானுங்க. இப்ப நீ மட்டும்தான் என்கிட்ட உனக்கு உசுறு வேணும்னா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. வரணி வெட்டுக்குள்ளையை கூப்பிடுறாங்க. அருவாளை வச்சு இவனை எத்தனை தடவை வெட்டுறது? குத்துடி கொண்டாந்துருந்தா ஒரே குத்துல குடல் உருவி இருக்கலாமலங்கிறாங்க. அண்ணே, அதுதான் கொண்டு வந்திருக்கேன், இருக்க போய் எடுத்துட்டு வரேன்னு வெட்டுக்குள்ளே போய் குத்துட்டி எடுத்துட்டு வராங்க. இதாங்க மதனி, இன்னைக்கு இவனை விடக்கூடாது, குடல் உருவிருங்கன்னு சொல்லி வெட்டுக்குள்ளே கொண்டு வந்து குத்துட்டி கொடுக்குறாங்க. வரணி வாங்கினதுமே அப்படியே நெஞ்சுக்கு நேரம் குறி வைக்கிறாங்க. மாடசாமி ஒரு நிமிஷம் அலண்டு மிரண்டுட்டாரு. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லணும், இல்லைன்னு வையங்கிறாங்க. இல்லாத நான் சொல்லிடுறேங்கிறாங்க மாடசாமி. உங்ககிட்ட நான் எவ்வளோட பணம் வாங்கினேன்னு கேட்குறாங்க பரணி. 5 லட்சம் வாங்கினீங்க, அதுக்கு வட்டியும் அசலும் கட்டிக்கிட்டு தானே வரீங்கன்னு சொல்றாங்க மாடசாமி. அசலும் வட்டியும் சேர்த்து 1.5 லட்சம் கட்டிட்டீங்களாமா, இன்னும் 3.5 லட்சம் தான் தரணுங்கிறாங்க. எல்லாமுக்கும் ஆமாஞ்சாமி போடுறாங்க மாடசாமி. ஆமா, ஒப்பந்தம் நடந்தது உனக்கு எனக்கு சண்முகத்துக்கு 3 பேர்த்துக்கு மட்டும்தானே. இதுக்கு நடுவில் சவுந்தரபாண்டி எப்படி வந்தாருன்னு கேட்குறாங்க பரணி. சொல்லுடா, அந்த பத்திரம் அவங்களுக்கு எப்படி போச்சுன்னு கேட்குறாங்க. சொல்லிடுறமா, எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன். சண்முகம் வந்து பத்திரத்தை கொடுத்தாரு. பத்திரம் எங்கிட்ட இருந்தாலும் உங்க பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால சவுந்தரபாண்டி ஐயாவுக்கு நான் போன் பண்ணி சொன்னேன். ஐயா தான் சொன்னாரு, உன் பணத்தை நீ கொடுத்துரு, அதை நான் திருப்பி தந்துடுறேன், பத்திரத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாரு. அந்த வெறுமை என்கிட்ட இருக்கிறதே அந்த சொத்து ஒண்ணுதான், அதையும் தூக்கி கொடுக்குறேன்னா அதுக்கு நீ பணம் கொடுத்ததாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. நானும் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தேன், ஐயா கிட்ட கொண்டு அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட நான் பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்றாரு மாடசாமி. என்னால பணம் தர முடியலன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், உன்னை நம்பித்தானே நான் பத்திரத்தை கொடுத்தேன். சண்முகம் புத்தி கெட்டு போய் சவுந்தரபாண்டிக்கு நான் உடம்பு போயிட்டேங்கிறாங்க மாடசாமி. என்ன மன்னிச்சிரு சண்முகம், தப்பு நடந்து போச்சு, எனக்கு ஒன்றும் பண்ணாதீங்கிறாங்க. பாட்டியால பரணி, உங்க அப்பனோட திருவிளையாடலுங்கிறாங்க. ஆமா, இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு, நாமளும் பிளான் பண்ணணுங்கிறாங்க பரணி. இதுக்கு என்ன பிளான் வேண்டி கிடக்குது, அந்த ஆளை வெட்டி வீச வேண்டியதானுங்கிறாங்க சண்முகம். இல்ல நம்ம பட்ட வேதனையை அந்த ஆளும் அனுபவிக்கணுங்கிறாங்க பரணி. சண்முகமும் பரணியும் அதிரடியான முடிவெடுக்கிறாங்க. சமுத்திரவாண்டி வீட்டுக்கு போறாங்க. பாண்டியம்மாவை அப்படியே புடனி பிடிச்சி வெளியில் தள்ளிக்கிட்டு வராங்க. பாக்கியம் எசக்கி இவங்களும் எல்லாரும் வெளியில வந்து நின்னுக்கிறாங்க. சமுத்திரபாண்டியோட வீட்டையும் இழுத்து பூட்டை பெருசா போட்டு அதனோட சாவியை சண்முகம் வச்சு அப்படி தூக்கி வீசிக்கிட்டு நிக்கிறாங்க. பதிலுக்கு பதில் கொடுத்திருக்காங்க பரணி. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.